புதிய அரசாங்கத்தினுடைய புதிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். சபாநாயகர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறார். இது இலங்கைக்குள்ள ஒரு மிகப்பெரிய சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்விகள் எழுப்பக்கூடிய மாதிரியான ஒரு முக்கியமான சம்பவமாக இந்த சம்பவம் மாறி இருக்குது. புதிய அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள் அவர்களுடைய செயற்பாடுகள் குறித்து இப்போ மக்கள் மத்தியிலேயே பெரிய அளவில் கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன விஷயமானதை முதல்ல இந்த தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வி.கே. கரிகாலன். வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச இந்த புதிய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை இவ்வளவு பெரிய பெரும்பான்மையை கொடுத்து மக்கள் அவர்களுடைய கையில் ஆட்சியை கொடுத்ததுக்கான காரணங்களுக்குள்ள மிக பிரதானமான காரணமாக இருக்கிறது தான் அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களினுடைய கல்வித் தகமைகள். இப்போ தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பார்லமெண்ட் உறுப்பினர்களுடைய கல்வித் தகமைகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இதுவரைக்கும் பார்லமெண்ட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களை விட இவர்கள் எல்லாருமே ஒரு படித்த பட்டதாரிகள் என்று சொல்லி ஏற்கனவே தேர்தல் நடக்கிறதுக்கு முதலே அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் கூட அவர்களுடைய கல்வித் தகமைகள் தான் அங்கே பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம். ஸோ அந்த கல்வித் தகமைகளை பார்த்து படித்த ஒரு அரசாங்கம் உருவாகணும்னு சொல்லித்தான் மக்கள் மத்தியில் அவர்கள் மீதான நம்பிக்கை இன்னும் அதிகமாக ஒருபடி மேலே போயிருந்தது. அப்படிப்பட்ட அந்த கல்வி தகமைகளில் இப்போ மக்கள் மத்தியில் அதன் மீதான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தான் இந்த சபாநாயகர் அவர்களுடைய பதவி விலகல் இப்போ பார்க்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்ததுன்னு சொன்னால் புதிய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகராக கடந்த நவம்பர் மாதம் 21 முதலாவது பாராளுமன்ற அமர்வு நடக்கும்போது புதிய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினரும் அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதியுமான அசோக ரன்வல என்ற ஒரு பிரதிநிதி அந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகராக நியமிக்கப்பட்டிருந்தார். ஏகமனதான முடிவெடுத்து அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பதவி என்றது எவ்வளவு பெரிய அதி உச்சமான பதவி என்றதை நான் பாராளுமன்றம் சம்பந்தமாக அப்லோட் பண்ண வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஒரு நாட்டினுடைய அதி உயர் சட்டமன்ற அமைப்பு தான் பாராளுமன்றம். அந்த பாராளுமன்றத்தினுடைய ஒட்டுமொத்த அத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முழுமையான அதிகாரம் இருக்கக்கூடியவர் அந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர். ஸோ அப்படிப்பட்ட பதவியில் இந்த அசோக ரன்வல என்ற அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டிருந்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சபாநாயகருக்கும் அவருக்கான ஒரு கல்வி தகமை இருந்தது. அதாவது கலாநிதி அதே மாதிரி அவருக்கான பட்டங்கள் என்று சொல்லி அவருடைய கல்வி தகமைகள் என்னன்றதை அவர் ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார். அதே மாதிரி பாராளுமன்றத்துக்கும் அவர் வழங்கியிருக்கிறார். பாராளுமன்றம் என்ன செய்யும்னு சொன்னால் இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கல்வி தகமை என்னன்றதை பாராளுமன்றத்தினுடைய வெப்சைட் இணையதளத்தில் பதிவேற்றணும். அந்த பாராளுமன்றத்தினுடைய வெப்சைட்டில் பதிவேற்றத்துக்காக அவர்களுடைய கல்வி தகமைகளை வழங்குறவர்கள் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஸோ அவர்களுடைய சரியான உறுதிப்படுத்தல் சான்றிதழ்களோடு அதை வழங்கும் போது அதை பாராளுமன்றத்தினுடைய அந்த குழு பரிசீலனை செய்து அதை இணையத்தில் பதிவேற்றுவார்கள். அப்படி பதிவேற்றப்பட்ட இந்த சபாநாயகரனுடைய கல்வி தகமை கலாநிதி என்ற ஒரு பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டிருந்ததா அவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் இவருடைய பேரில் சபாநாயகர் அசோக ரன்வல கலாநிதி அசோக ரன்வலன்னு சொல்லி அவருடைய பேர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பெயர் அவருடைய கல்வித்தகமை அங்கே பதிவேற்றப்பட்டதுக்கு பிறகு இவருடைய இந்த கல்வித்தகமை இவருக்கு உரித்தானதல்ல, இவர் கலாநிதி பட்டம் பெற்றவர் அல்லன்னு சொல்லி ஒரு சர்ச்சை இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் எழுந்திருந்தது. அந்த சர்ச்சை என்ன ஆகிட்டுன்னு சொன்னால் பாராளுமன்றத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல் வெளியில் மக்கள் மத்தியிலையும் சரி, முக்கியமாக சமூக ஊடகங்கள் மத்தியில் பெரிய ஒரு வாத பிரதிவாதமாக மாறி இருந்தது. ஏன்னு சொன்னால் இவர்களுடைய ஆட்சி உருவானதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி தகமைன்றது முக்கியமாக பார்க்கப்பட்ட உண்டு. ஸோ அதனால் இவருடைய கல்வி தகமையில் இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கும் போது இவர் உடனடியாக இதை உறுதிப்படுத்தணும், தான் கலாநிதி பட்டம் பெற்றவர்ன்றதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லி எல்லார் மத்தியிலையுமே ஒரு பெரிய ஒரு வாத பிரதிவாதமாக இந்த ஒரு பேசுபொருள் பேசுபொருளாக மாறி இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலேயே சபாநாயகர் மேலே கேள்விகள் எழுப்பப்பட்டது. இவ்வளவு தூரம் பேசப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் அதை உறுதிப்படுத்தி தான் ஆகணுமன்ற மாதிரி ஒரு சில விடயங்கள் தொடர்ச்சியாக பேசப்படுறதை நாங்கள் செய்திகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு அமைச்சர் மேலேயும் இந்த கலாநிதி பட்டம் தொடர்பான பிரச்சனை எழுந்திருந்தது. அந்த மாதிரி சில சிக்கல்கள் தொடர்ச்சியாக போய் கொண்டு வந்தது. எல்லா பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களும் அவர்களுடைய கல்வி தகமைகளை சரியான முறையில் வெளிப்படுத்தணும்னு சொல்லியும் ஒரு விடயம் அங்கே சொல்லப்படுது. ஸோ இந்த நிலைமையில தான் இப்போ இன்றைக்கு 13ஆம் தேதி இந்த சபாநாயகர் தன்னுடைய பதவியை
ராஜினாமா பண்ணியிருக்கிறார், பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அவர் பதவி விலகும் போது அவருடைய கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னால், தன்னுடைய கல்வி தகமைகள், தான் வழங்கின கல்வி தகமைகள் எதுவுமே பொய்யானதில்லை, ஆனால் அதை உறுதிப்படுத்துகிற அளவுக்கு என்னட்ட சரியான முறையில் ஆவணங்கள் இல்லை, அதுக்கான சான்றிதழ்கள் வந்து என்னட்ட சரியான முறையில் இல்லைன்ற மாதிரியும், ஒரு கல்வி தகமைக்கான சான்றிதழ் மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியுமன்ற மாதிரி ஒரு விடயத்தை வந்து சொல்லிட்டு அவர் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து துணை சபாநாயகர் உடனடியாக தன்னுடைய கல்வி தகமைகளை வந்து சமூக ஊடகங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதுவும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை ஈர்த்த விடயமாக வந்து பார்க்கப்படுது. என்னென்னு சொன்னால், இது சாதாரணமான ஒரு விடயம் இல்லை. ஒரு சபாநாயகரே தன்னுடைய பதவியிலிருந்து நவம்பர் மாதம் 21 தான் பதவியேற்றுக் கொண்டார். இப்போ பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஒரு 20-22 நாட்களுக்குள்ளே வந்து தன்னோட பதவியிலிருந்து விலகி இருக்காருன்னு சொன்னால், இது பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஏற்படுத்தக்கூடிய விடயமாக தான் இப்போ இது வந்து பார்க்கப்படுது. சொல்லப்போனால் மக்கள் மத்தியில் இப்போ வெளிப்படையாக சமூக ஊடகங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற விடயங்கள் என்னென்னு சொன்னால், மக்கள் சொல்கிற விடயங்கள் வந்து புதிய அரசாங்கமும் எங்களை ஏமாற்ற பார்க்குறார்களா, இவர்களும் எங்களுக்கு வந்து ஒரு தவறான விடயத்தை தான் முன்வைக்கிறார்களா என்று சொல்லி வந்து இந்த விடயங்கள் வந்து பரவலாக இப்போ பேசப்படுறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால், இது வந்து ஒரு பக்கமாக போய்கொண்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் இந்த புதிய அரசாங்கம் உருவாகி இத்தனை நாளைக்குள்ள எந்த விதமான ஒரு தீர்க்கமான முடிவுகள் எடுக்கலைன்னு சொல்லி ஒரு பக்கம் விமர்சனங்கள் வைக்கப்படுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் ஏற்கனவே நாட்டுக்குள்ளே நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம், அரிசியினுடைய விலைகள் வந்து அதிகரிச்சிருக்குது, அதே மாதிரி தேங்காய்க்கான தட்டுப்பாடுகள் வந்து நிலவரதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அது வந்து பொதுவாக இயற்கை ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலுமே விலை ஏற்றம்ன்றது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகரிச்சிருக்கின்ற மாதிரியும், அரிசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதுக்கான காரணம் என்றதை வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியான ஒரு முடிவு சொல்லலைன்ற மாதிரியும் ஒரு பக்கம் வந்து விமர்சனம் வைக்கப்படுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வந்து இந்த ஐஎம்எஃபோட இவர்களுடைய ஒப்பந்தங்கள், கடந்த கால அரசாங்கம் செய்த அதே ஒப்பந்தங்களை தான் இந்த அரசாங்கமும் பின்பற்றுதுன்னு சொல்லியும், இன்னும் ஒரு சிலர் வந்து இவர்களுடைய ஆட்சியில் எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை, இவர்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கங்களுடைய கொள்கைகளை தான் பின்பற்றார்கள் என்ற மாதிரியும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுறதை வந்து நாங்கள் வெளிப்படவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எது எப்படி இருந்தாலுமே புதிய அரசாங்கத்தினுடைய நடைமுறைகள் என்னன்றதை வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் சரியான முறையில் கணிக்க முடியாத சூழலில் இருக்குதுன்றது தான் ஒரு வெளிப்படையான உண்மை. அங்கங்கே அதிரடியான சட்ட நடவடிக்கைகள், ஒரு சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட்டாலும் அடுத்த வருஷத்துக்கான என்னென்னு சொன்னால், இப்போ ஜோதிச்சு பாருங்கள், இன்றைக்கே டிசம்பர் மாதம் 13 ஆகிட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து இந்த வருஷம் முடிவடைஞ்சிடும். 2025 ஆண்டில் என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பொருளாதாரத்தில் முன்னேற போகிறோம், என்ன மாதிரியான கொள்கைகளை அவர்கள் கொண்டு போக போகிறார்கள்ன்றது அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிற மாதிரி தான் அரசியல் ஆய்வாளர்களால் வந்து இது வந்து சுட்டிக்காட்டப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சபாநாயகரினுடைய பதவி விலகல்ன்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்குது. அடுத்த கட்டம் அந்த சபாநாயகரினுடைய பதவிக்கு யார் நியமிக்கப்பட போகிறார்கள், அது வரைக்கும் துணை சபாநாயகர் அதுக்கான நடவடிக்கைகளை வந்து மேற்கொள்வார். புதிய சபாநாயகராக யார் அந்த பதவிக்கு வந்து நியமிக்கப்பட போகிறார்கள், அவர்களுடைய கல்வி தகமை எப்படி இருக்க போகுதுன்றதான் அடுத்த கட்டமான ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்து கொண்டிருக்குது. ஸோ நாடு தொடர்ச்சியாக முன்னேறி போகணுமென்ற ஒரு நம்பிக்கையில் தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் மேலே போகணுமென்ற நம்பிக்கையில் தான் இவ்வளவு பெரிய வரலாற்று பெரும்பான்மையோட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மக்கள் அந்த ஆட்சி என்ற ஒரு ஆணையை வந்து வழங்கியிருந்தார்கள். அதை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவார்களான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஸோ விமர்சனங்கள்ன்றது வந்து பலதரப்பட்ட பல்வேறு ஒரு கலந்த ரீதியான விமர்சனங்கள் தான் பாரதம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ எதையுமே வந்து நாங்கள் இப்போ உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக நான் அது எல்லாத்தையுமே வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஒன்று தான், மறக்காமல் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கணும். நீங்கள் சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி அவங்களுக்கு கொடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.